ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது என்னுடைய அன்னைக்கு வந்து ஒர்க் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்ட் டைமாக தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நம்ம சேனல் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ மெம்பர்ஷிப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்து தான் கிடச்சிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபேக் இருக்குதா இல்லைன்னா இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாப் வேணும்னா ஸோ கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அந்த ஐடிக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நகூரி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வெரிஃபைடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இது தெரியாத நோட் பேட்லாம் எடுத்து நோட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு நோட் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டு நாட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. டு நாட் ஃபீஸ்னால் நம்ம வந்து ஒர்க் பண்ண சொல்ல பே பண்ணக்கூடாது. ஸோ பட் அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி வந்து நிறைய கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வெப்சைட்லேயும் நம்பர் கொடுத்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம் ஃபஸ்ட்டு, என் நம்பர் வந்து எந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் தான் எம்ப்ளாயியில் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் தான் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட் பேடு, டீட்டெயில்ஸ், இன்டர்வியூ, ட்ரைனிங் மொத்தத்தையும் ஃபில்அப் பண்ண சொல்ல பேமெண்ட் கேட்டாங்க. ஸோ 600 கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கே பேமெண்ட்டு தான். ஸோ முன்னாடியே பேமெண்ட் கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு ஃபேக் கால், ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஹேட்ஸ் த ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டுனா, இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் பண்ணுறோம்னா அதில் ஃபோட்டோ, டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அதை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க நிறைய ஜாப்புக்கு. ஸோ அப்படி வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணனா கூகுள் சேட்டில் போயிட்டு இதுவும் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஸ்யூமை ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக் பிபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதையும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ ஐ காட் ரன்னிங் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட இதுவில் அந்த ப்ரூஃபு அண்டு கவர்மெண்ட் இதுவு ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் சொல்கிற அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற இதுவெலாம் ஸோ நிறைய பேர் ஜாப் வேணும், பார்ட் டைம், ஃபுல் டைம், ஸோ இந்த மாதிரி ஐடி ஒர்க்கு இந்த மாதிரி வேணுன்றவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த 1000 2000 பண்ணி அப்ளை பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அது ஒர்க்கே இருக்காது. ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் வரும், அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் அண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸாக தான் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இதுவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேக் ரிவர்ஃபர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து காலேஜ் படித்து அண்ட் அந்த ஒர்க்கை முடிச்சனால அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சது. சீட் லாட்ஸ் வந்து 6200 தான் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு சொன்னதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து அவங்க பார்ட் டைம் ஜாயின் பண்ணாங்க. ஸோ டே ஷிஃப்ட்டாகவும் இருக்குது, நைட் ஷிஃப்ட்டாகவும் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் ஜாப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள ஸோ எல்லாருமே ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போயிட்டு உங்கள் நம்பரையும் ரெஸ்யூமையும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது 119 ஒரிஜினல் ஒர்க்கா இல்லை ஃபேக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ முக்கியமாக செக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஸோ இந்த இதுவுலேயும் அந்த ஓம் சரவணபவ எழுதினாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டைரியே இருக்குது. அவங்க வந்து அதாச்சும் 2-3 இயர்ஸாக இதை எழுதிட்டுருக்காங்க. ஸோ இது எழுதினதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் அண்ட் எல்லா லைஃப் ஸ்டைல்லாம் ஸோ கொஞ்சம் அதாச்சும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ப்ளஸ் பாசிட்டிவாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி எனக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அண்ட் ஈஸி என்னென்ன. ஸோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் எதுனா கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதையும் எழுதி முடிச்சுட்டு காலையில் ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க ஒர்க்